ஜெர்மனியின் பெர்லின் நகருக்கு வடக்கே உள்ள ஹோஹென் நியூட்டன் ராப் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 19 வயதுடைய இளம்பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை மாலை 6 மணியளவில் பிராண்டன்பர்க் மாகாணத்தின் பெர்பெல்ஜே பகுதியில் உள்ள டோர்பஸ் ஸ்ட்ராஸ் வீதியில் உள்ள ஒரு வீட்டில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. சம்பவ இடத்தில் அதன் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு தடயவியல் நிபுணர்களுடன் கொலை விசாரணை பிரிவினரும் விரைந்து சென்று தீவிர விசாரணையை தொடங்கினர். கொலை செய்யப்பட்ட பெண் தொடர்பான தகவல்கள் உடனடியாக தெரிய வரவில்லை என்றாலும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கின் முக்கிய சந்தேக நபராக ஒரு நபர் பார்க்கப்படுகிறார். அவர் உயிரிழந்த அந்த பெண்ணின் காதலர் என்று நம்பப்படுகிறது. கடந்த 12ஆம் தேதி அன்று மாலை ஷான்ஸ்பிளீஸ் பகுதியில் உள்ள ரயில்வே லெவல் கிராசிங்கில் நீண்ட தூர ரயில் மோதி நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்தில் உயிரிழந்த அந்த நபர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் அவர்தான் இந்த கொலையை செய்திருக்கக்கூடும் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் அடையாளம் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படாத நிலையில் உடற்கூராய்வு மற்றும் விசாரணை தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த அதிர்ச்சிகரமான கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.